2010 எலக்ட்ரிசிட்டி எம்சிக்கு பாருங்க 15ஆம் கேள்வியே பாருங்க. என்னவா ஒரு வோல்ட் மானியம் ஒரு அம்பியர் மானியம் பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூட்டுகளை கருது. ஒரு வோல்ட் மானி ஒரு அம்பியர் மானி பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூட்டுகளை கருது. முதலாவது கூட்ட பாருங்க, கூட்டு என்ன சொல்றார்? வோல்ட் மானிக்கு பெரிய அகத்தடை உண்டு, அதே வேளை அம்பியர் மானிக்கு சிறிய அகத்தடை உண்டு. நார்மலா வோல்ட் மானிக்கு தடை உயர் தடை லட்சியம் என்றா முடிவிலியா இருக்கணும். நார்மலா பயன்படுத்துற வோல்ட் மானிக்கு உயர் தடை இருக்கும், அம்பியர் மானிக்கு இழிவு தடை இருக்கும். அந்த கூட்டு சரி. அதுலயும் நாங்கள் லெப்ல பயன்படுத்துற வோல்ட் மானி இருக்கோம், அது இலக்க வோல்ட் மானியா இருக்கணும். அதாவது டிஜிட்டல் வோல்ட் மானி. இலக்க வோல்ட் மானி பயன்படுத்தினா அதுக்கு இன்னும் தடை உயர்வா இருக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இப்ப பி கூட்டு ஒரு சுற்றுக்கூறுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவை அளப்பதற்கு வோல்ட் மானி அக்கூறுடன் தொடரில் தொடக்கப்பட வேண்டும். எனக்கு தெரியும் வோல்ட் மானி சமாந்தரமா தொடக்கப்படணும். அம்பியர் மானி அதனூடாக ஓரளவு நேரத்தில் பாயும் மின்னோட்டத்தை அளக்குது. தனக்குள்ளால போற மின்னேற்றத்தை அளக்குதுன்னு சொன்னாலும் சரி, தனக்குள்ளால போற மின்னோட்டம் என்று சொன்னாலும் சரி, அதுக்கு தொடர இருக்கிற தடைக்குள்ளால போற மின்னோட்டம் என்று சொன்னாலும் சரி. அப்ப ஓரளவு நேரத்துல போற மின்னேற்றம் தான் மின்னோட்டம். ஐசமன் கியூபைக்கு தானே ஒரு செகண்ட்ல போற மின்னேற்றம் தான் மின்னோட்டம். அப்ப ஓரளவு நேரத்துல தனக்குள்ளால போற மின்னேற்றத்தை நடக்குது. சரி, அப்ப இது விடை ஏயும் சியும் சரி. 4வது விடை. அடுத்த கேள்வியை பாருங்க. 12வது வினா என்னவா? காட்டப்பட்டுள்ள சுற்றில் அம்பியர் மானி எயினூடாக உள்ள மின்னோட்டம். இப்படி ஒரு சைக்கிள் தந்திருக்கார். இதுல வி, இங்கேயும் வி, இதுலயும் வி. எல்லாமே அகத்தடை 0. இந்த தடை ஆர் எல்லாம் கேள்வி. அம்பியர் மானியின் ஊடாக பாயும் அம்பியர் மானியின் ஊடாக உள்ள மின்னோட்டம். இது இந்த மின்னோட்டம் என்ன? இப்ப சரி, நீங்க இந்த மின்னோட்டத்தை காணணும். இப்ப எங்களுக்கு 3 சர்க்கிட் இப்படி இருக்கலாம். அப்ப நார்மலா மின்னோட்டத்தை போட்டு பார்த்தா செய்யணும். அந்த வேறுபாட்டை சமப்படுத்தி செய்யணும். இப்ப 2 விதம். ஒன்று ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க. இது இல்லை எழுதுங்க. இப்ப இந்த கனெக்ஷன் இல்லையா, இப்ப இந்த கனெக்ஷன் இல்லையா கரண்ட் ஓடாது. ஏன்? இது வி, இது மைனஸ் வி. அப்ப கரண்ட் ஓடாது. கரண்ட் ஓடல இதே வச்சுக்கொண்டு விடையே போடக்கூடாது. இந்த இடத்துல கனெக்ஷனை கரண்டி போட்டு கரண்ட் ஓடாது. ஆகவே மின்னோட்டம் 0 போடக்கூடாது. இவங்க கரண்ட் ஓடாட்டிக்கு இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில அடுத்த வேறுபாடு. இப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. அப்ப அடுத்த வேறுபாடு இந்த ஒரு கட்சியின் அடுத்த வேறுபாடு வி. இந்த பக்கத்தால பார்த்தாலும் வி, இந்த பக்கத்தால பார்த்தாலும் வி. ஓகே, அப்ப கரண்ட் ஓடாம இருக்கக்குள்ள V1 மைனஸ் V2 V இருக்கு. அந்த V என்ற அடுத்த வேறுபாடு இருக்கக்குள்ள இதுக்குள்ள நீங்க V என்ற கட்சி இணைக்கிறதால மாற்றம் இல்லை. ஏன்? அதுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற அடுத்த வேறுபாடு V, நீங்க கட்சியை இணைக்காலும் V. அப்ப இப்ப மாற்றம் இல்லை. அப்ப இப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. மாற்றம் இல்ல, கரண்ட் ஓடாது. கரண்ட் ஓடாம இருக்கிற இடத்துல தடை அணைக்கிறதாலையும் மாற்றம் இல்லை. அப்ப இந்த சர்க்கிட்ல எந்த மாற்றம் இல்லை நினைக்கிறதால
அப்ப இப்ப என்ன செய்யாது, கரண்ட் ஓடாது. ஆகவே ஆம்பியர் மானின் வாசிப்பு 0. இப்படி நீங்க நேரடியாக முடிவெடுக்கலாம். ஓகே, இது நேரடியா செய்யறதா இருந்தா அந்த ஐடியா விளங்கி இருக்கணும். யூடியூப்ல அந்த எலக்ட்ரிசிட்டி செமினார் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல இந்த மெத்தட் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். முக்கியமான ஒரு மெத்தட்னு சொல்லியிருப்பேன். இத கலட்டி போட்டு இதுக்குள்ளால கரண்ட் ஓடாது. அப்ப அடுத்த வேறுபாடு பாக்குறேன். திருப்பி அதே அளவு பற்றி இணைக்குள்ள மாற்றம் இருக்காது. அதுக்கு இருக்கிற வோல்டேஜ் அதே அளவு பற்றி இணைக்க மாற்றம் இல்லை. இப்ப அடுத்த மெத்தட் பாருங்க, மெத்தட் 2 இரண்டாவது. இது உங்களுக்கு அது விலங்குகள் என்னதான் இந்த இப்ப இதால ஒரு கரண்ட் இந்த பக்கமும் சமச்சீர், ரெண்டு பக்கமும் சமச்சீர் என்னபடியா இதால ஒரு கரண்ட் ஐ என்ன, இதால ஒரு கரண்ட் ஐ. அப்ப இதுல வர்ற கரண்ட் என்ன இருக்கணும், 2i. இதால ஐ, இதால ஐ. அப்ப இதுல 2i வந்திருக்கணும். இப்ப v1 மைனஸ் v2 எழுதுறோம். v1 மைனஸ் v2 எழுதினா இதுக்கு என்ன அர்த்தம், இந்த பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடுது. அப்ப இங்க அடுத்த வேறுபாடு எழுதினா இதுல இருந்து இதுக்கு 5R, 5 R. இதுல இருந்து இதுக்கு v. அப்ப அடுத்த வேறுபாடு இதுக்கு v, இதுக்கு 5R. அப்ப v பிளஸ் 5R. இது இந்த பக்கத்துல எழுதலாம். அதனால வேறுபாடு இந்த பக்கத்துல எழுதலாம். பேட்டரியில இருந்து கரண்ட் ஓடுது. அப்ப இ மைனஸ் ஐஆர், இ வந்து வி தான், மைனஸ் ஐ, ஐ வந்து 2i இருப்பார். சமன் இங்க ஐஆர், வி பிளஸ் ஐஆர். இப்ப இது வி போயிடும். இது 2ir அங்க எழுதுவாங்க. 3ir is equal 0. ஆனா உங்களுக்கு தெரியும் தடை 0 இல்ல, தடைக்கு ஒரு பெருமதி இருக்குது. ஆகவே i சமன் 0. அப்ப இங்க ஒரு மின்னோட்டம் என்ன, அம்பியர் மான்ல ஒரு மின்னோட்டம் 0. அப்ப இப்படியும் செய்யலாம், நேரடியா இப்படியும் செய்யலாம். அது நீ உங்களுக்கு இதுக்கு என்ன ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0. ஓகே ரைட். அடுத்து 14ஆம் கேள்வி பாருங்க. என்ன சொல்லப்படுது, உருவில் காணப்படும் சுற்று லட்சிய கூறுகளினால் ஆக்கப்பட்டுள்ளது. ஏ ஒரு அம்பியர் மானியம், பி ஒரு வோல்ட் மானியம் ஆகும் dx என்றது. மாணவன் ஒருவன் தவறுதலாக அம்பியர் மானி ஏஐ ஒரு லட்சிய வோல்ட் மானி விவையினால் பிரதியிட்டார். vx vy ஆகியவற்றின் வாசிப்புகள் முறை. இதுல இருந்து ஒரு பேட்டரி, அது 2 வோல்டேஜ். இதுல தடை, இதுல ஒரு அம்பியர் மானி தடை இங்க வருது. இது vx. ஓகே, இப்ப இந்த அம்பியர் மானிக்கு பதிலாக அவர் என்ன செய்யறார், வோல்ட் மானியை நினைச்சிருக்காராம் தவறுதலா v1. இப்ப உங்களுக்கு தெரியும் வோல்ட் மானி நினைச்சா இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. இங்கேயும் கரண்ட் ஓடாது, இங்கேயும் கரண்ட் ஓடாது. அப்ப இந்த சர்க்கிட்லயே கரண்ட் ஓடாது. இப்ப இதுல இருக்கிற அழுத்தம் v1, இதுல v2 ண்டா v1 மைனஸ் v2 எவ்வளவு, 2 வோல்டேஜ். அப்ப v1 மைனஸ் v2 2 வோல்டேஜ். இப்படி வாங்க, இது v1 என்ன, இதுல v1. கரண்ட் ஓடாது. அப்ப வரை கம்மி மாதிரி கரண்ட் ஓடாது. அடுத்து வரும் நிச்சயம். அப்ப v1 என்னது v1, இது v2 என்னது v2. இப்ப vx ன வாசிப்பு என்ன, v1 மைனஸ் v2. அது 2 வோல்டேஜ் தானே. அப்ப இந்த vx ன வாசிப்பு 2 வோல்டேஜ். இது v2 கரண்ட் ஓடாது, இங்கேயும் v2. அப்ப இது v1 மைனஸ் v2 எவ்வளவு, 2 வோல்டேஜ். அப்ப இது இந்த வாசிப்பும் என்ன, 2 வோல்டேஜ். அப்ப 2 வோல்ட் மானி இந்த வாசிப்புமே 2 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் இருக்கு. அப்ப இதனால 5வது. ஓகே, ரைட்.
அடுத்த எழுதி பாருங்க 35. என்னவா? அழுத்தமானியின் உணர்திறனை அதிகரிக்க செய்யத்தக்கதாக இருப்பது. அழுத்தமானியின் உணர்திறனை அதிகரிக்க செய்யத்தக்கதாக இருப்பது. இப்ப இது அழுத்தமானி. செய்த அழுத்தமானி ஒரு வெற்றிக்கு நீங்கள் காண போறீங்கன்னா இங்க என்ன உணர்திறன் என்றது என்ன மீனிங் என்று உணர்திறன் என்றது என்ன மீனிங் விளங்கணும். நார்மலா ஒரு வெப்பமானிக்கு உணர்திறன் கேட்கும் என்ன? இப்ப வெப்பமானிக்கு உணர்திறன் கேட்கணும்னா எங்களுக்கு திருத்தம் கூடும். ஒரு வெப்பமானின் உணர்திறன் கூடுதுன்னா திருத்தம் கூடணும். அதாவது இழிவெண்ணிக்கை குறையணும். இழிவெண்ணிக்கை குறைய குறைய திருத்தம் கூடும். உதானே உணர்திறன் கூடுன்றது. இப்ப அழுத்தமானியில உணர்திறன் கூடுவேண்டா கொஞ்சம் வித்தியாசம். என்னண்டு இங்க ஒரு சின்ன வோல்டேஜையும் வளர்க்கக்கூடிய இருக்கணும். அப்ப அதே மீனிங் தான். சின்ன வோல்டேஜையும் வளர்க்கக்கூடிய இருக்கணும். ஆனா இதுல சின்ன வோல்டேஜ் வந்தா சமநிலை நீளம் குறைஞ்சிடும் இருக்கும். அப்ப அதுக்கே நாம போயிடும். அப்ப அந்த சின்ன வோல்டேஜ் சமநிலை நீளம் பெருசா காட்டினாதான் உணர்திறன் கூடுது. அப்ப அழுத்தமானியை பொறுத்த மட்டும் உணர்திறனை கூட்டுறதுன்றது சமநிலை நீளத்தை கூட்டுற மீனிங்ல வந்து கொள்ளும். இப்ப உணர்திறன்ன்றது இந்த மீனிங் மாறாது. சின்ன பெருமானத்தையும் அளக்கக்கூடியதா இருக்கணும். உங்களுக்கு சின்ன பெருமானத்தை அளக்கணும் என்றா திருத்தமா இந்த சின்ன வோல்டேஜுக்கு சமநிலை நீளம் பெருசா வந்தா தானே வலுக்குறைவா வரும். அப்ப இங்க சமநிலை நீளத்தை அதிகரிக்கிறது தான் உணர்திறனை கூட்டுறது. அந்த மீனிங் விளங்குதோ? இனி அடுத்த வாசிப்போம். எந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு சமநிலை நீளம் கூடும் அப்படின்றத பார்த்தோம்னா அப்ப நீங்க இந்த என்ன இதுல விளக்க கேட்கிறேன்னா இந்த கேள்வி செய்யறதெல்லாம் நோக்கம். நான் முந்தையும் சொல்லியிருப்பேன் திருப்பி ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி செய்யறோம்னா அதுல இருந்து எங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்றதுதான் பார்க்கணும். எனக்கு டக்குன்னு செய்து விட்டு அங்கால கொண்டு போகணும் என்ற தேவை இல்லை. அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ்களை விளங்கி கொள்வீங்க. சரி, இல்லாட்டிக்கு பேர்ந்தால் ஒரு கேள்வி செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குதோ அப்படின்னு பாக்குறது இல்லை. சரி, இல்ல நான் வாசிச்சோன்னா விடையா சொல்லிடுவேன். அதெல்லாம் எங்க நோக்கம். இது என்னண்டு அவையை அடக்குதல். நீட்டா கேட்கிறதுனால விளங்கி இருக்கணும். அப்ப இங்க சமநிலை நீளத்தை கூட்டுறது என்ன? எப்படி கூட்டுறா? முதலாவது விடைய பாருங்க என்ன சொல்றார். முதலாவது விடையில சொல்றார் கம்பிக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள கலத்தின் மின்னியக்க விசையை அதிகரிப்பதன் மூலம் இந்த கம்பிக்கு குறுக்கே இருக்கிற மின்கலத்தின் மின்னியக்க விசை இதை கூட்டினா இதுல மின்னோட்டம் கூடும். மின்னோட்டம் கூடினா இந்த அழுத்தத்துக்கு வர்ற சமநிலை நிலம் குறையும். ஏன்? இதுக்குரிய E சமன் K இன்டு L. E வந்து மாற இந்த வோல்டேஜ் அதேதான். இப்ப இது இந்த மின்னோட்டம் கூடினா K கூடிடும். K கூடினா சமநிலை நிலம் குறைஞ்சிடும். எங்களுக்கு சமநிலை நிலத்தை கூட்டணும். அப்ப முதலாவது பிழை. இரண்டாவது கூற்று கம்பியின் தடைத்திறனை குறைப்பதன் மூலம். எனது இந்த கம்பியின் தடைத்திறனை குறைச்சா நடக்கும். கம்பியின் தடைத்திறனை குறைச்சா இது இந்த தடை குறையும் இல்லையா? கம்பியில மொத்த தடை. சோ கம்பியின் தடை குறைந்தால் மின்னோட்டம் கூடும். சோ தடைத்திறன் குறையக்குள்ள மின்னோட்டம் கூடும். அப்ப இங்க இந்த கேன்றது என்னன்னு விளங்கிருக்கோம். கேன்றது இது இந்த ஓரலகு நீளத்துக்கு இருக்கிற அழுத்தம். இது இந்த ஓரலகு நீளத்துக்கு இருக்கிற அழுத்தம் என்றா ஓரலகு நீளத்தின் தடை R0 × I. இப்ப தடைத்திறனை குறைச்சிங்கன்னா தடை குறையும், மின்னோட்டம் கூடும். அப்ப வோல்டேஜ் என்ன செய்யாது? அந்த
இடத்துக்கு இருக்கிற வோல்டேஜ் மாறாது. அது அதேதான். அதனால இந்த மாற்றமும் இல்லை. ஓகே, தடை குறையும், மின்னோட்டம் கூடும். சோ மின்னோட்டம் கூடுது, தடை குறையுதுன்னு சொன்னா அழுத்தப்படுத்துறதுல மாற்றம் இருக்காது. அடுத்தது, கம்பியுடன் தொடரில் ஒரு தடையை கொடுப்பதன் மூலம். இந்த கம்பியோட தொடராவது தடையை தொடுத்தா இது நியாயமான பேச்சு. எனது தடை கூடினா சர்க்கிட்ல இருக்க தடை கூடினா மின்னோட்டம் குறையும். இந்த தடை மாறாது, அலைநீள தடை. இப்ப மின்னோட்டம் குறையுது, அப்ப நடக்கும் கே குறையும். கே குறைஞ்சா சமநில நிலம் கூடும் இல்லையா? சோ கே குறைய கேள் கூடும். அப்ப அது சரி. அப்ப சரி விடை. மூன்றாவது விடை. நாலாவதையும் பார்த்துருவோம். கம்பியின் விட்டத்தை குறைப்பதன் மூலம். இந்த கம்பியின் விட்டத்தை குறைக்க போறோம். அது திருப்பி இங்க வரும். விட்டத்தை குறைஞ்ச என்ன செய்யும்? ஆர் சமன் ரோயல் ஓவர் ஏ. விட்டத்தை குறைச்சா பரப்பு குறையும், தடை கூடும். தடை கூடுது, மின்னோட்டம் குறையுது. அப்ப அழுத்தம் என்ன செய்யாது? மாறாது. அப்ப அது வராது. அஞ்சாவது, கம்பியின் வெப்பநிலையை அறை வெப்பநிலையில் பேணுவதன் மூலம். அதால என்ன லாபம்? அறை வெப்பநிலையை பேணினா அது அப்படியே தடை மாறாம இருக்கும். தடை மாறல என்றால் கே மாறாது, அப்ப எல் மாறாது, அதுவும் வராது. அப்ப இதை விட மூன்றாவது. விளங்குதல்லோ? ரைட். அடுத்த கேள்வி பெறலாம். 36. பழைய சிலபஸின் படி காந்தப்புலத்துக்கு உரியது. ஆனா இப்ப எலக்ட்ரிசிட்டியில போட்டிருக்காங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி செமினார் செய்யக்குள்ள அந்த சிலபஸ் கைட்ல இருக்கிற மாதிரி இந்த காந்தப்புலத்தின் செக்ஷனையும் எலக்ட்ரிசிட்டிக்குள்ளதான் செமினார் செய்திருக்காங்க. ஓகே, ரைட். மிச்ச வீடியோ நான் போடையுள்ள அதை பார்த்து கொள்ளுவோம். வலு வழிகளுடன் தொடுக்கப்பட்டுள்ள ஏக்கமவியலும் இரு நிலைமாற்றிகள் உருவில் காணப்படுகின்றன. ஏயின் முதன்மை சுருள் 33,000 வோல்டேஜ் ஏசி வோல்ட் அளவுடன் தொடுக்கப்பட்டிருக்கும். அதை பற்றி பியின் துணை சுருள் வீட்டு பயன்பாட்டிற்கான 230 வோல்டேஜ் ஏசியை வழங்குகின்றது. நிலைமாற்றி ஏயின் முதன்மை சுருளிலும் துணை சுருளிலும் முறையே N1 N2 முறுக்குகள் உள்ளன. நிலைமாற்றி பியின் முதன்மையிலும் துணையிலும் முறையே N3 N4 முறுக்குகள் உள்ளன. இப்ப இங்க ரெண்டு நிலைமாற்றி. பாருங்க, இப்படி இருக்கு. இதுல ஒரு நிலைமாற்றி, திருப்பி இங்கால இன்னொரு நிலை மாற்றி சுருளல் நினைக்க குறைய, திருப்பி இதை கொண்டு போய் திருப்பி இங்க ஒரு நிலை மாற்றி, அதுல இருந்து திருப்பி வழியாக இருக்கிற இது 230 வோல்டேஜ்ல எடுக்கிறார், இது 33,000 வோல்டேஜ்ல கொடுக்கிறார். ஓகே, இது இந்த முழுக்கள் எண்ணிக்கை N1, இது N2, இதுல இருக்கிறது N3, இதுல இருக்கிறது N4. ஓகே, இப்ப என்ன கேள்விப்படுது? தொகுதியில் வலு இழப்புகள் புறக்கணிக்கப்படுதலில் பின்வருவனவற்றில் சரியானது. அந்த N1, N2, N3 இடையில இப்ப இங்க பாருங்க, இதுலயும் உங்களுக்கு என்ன எழுதணும்னா, V1 N1, அதாவது 33,000 N1 என்றது இதுல வர்ற வலு இருக்குது, அவுட்புட் வலு V1 இருப்பாங்க. அந்த V1 இன் கீழ் V2, V2 இன் கீழ் N2, VP over NP சமன் VS over NS. அப்ப இங்க இது 33,000 N1 சமன் V2 NP இருக்கிறது. இனி இப்ப அங்க நீங்க என்ன வரும்? இதுல இருக்கிற வோல்டேஜ் இப்ப வேற சுருள்கள் எண்ணிக்கை கூடிது.
இங்க இருந்து இங்க போய்க்குள்ள இதுல இருக்கிற வோல்டேஜ் நான் V3 எடுக்கிறேன். அப்ப இங்க V3 கீழ் N3 என்றது 230 கீழ் N. அதுவும் ஓகே. இங்க பெருக்கிவிட்ட V2 ஆனா இப்ப இதுல இருக்கிற வேல்யூ அங்க மாறக்கூடாது. இப்ப இந்த ரெண்டு சுற்றுலையும் இருக்கிற வேல்யூ மாறக்கூடாது. அப்ப என்னன்னு பாருங்க, இதுல V2 V2 தானே, அது மாற்றம் இல்லை தானே. ஏன் இந்த முனை தான் இங்க இருக்கு, இந்த முனை தான் இங்க இருக்கு. அப்ப இது V2 நாங்க நேரடியாவே பயன்படுத்திக் கொள்ளலாம் தானே இல்லையா. அப்ப இது V2. அப்ப இந்த ரெண்டுலயுமே இருக்கிற V2 நாங்கள் சமப்படுத்தி விட்டோம்னா என்ன வரும், N2 கீழ் N1 into 33,000 சமன் இது N3 into 230 over N4. இப்ப இந்த N4 மேல வரட்டும், N3 கீழே வருது. அப்ப விடையில எப்படி இருக்கு, இது இங்க ஒன்று, இது இங்க ஓடுவாங்க, N2 இங்க ஓடு போறேன், N1 அங்க ஓடு போய் விலைக்கு ஓடுவாங்க. எல்லாத்துலயும் 33,000 மேல இருக்கு. அப்ப இந்த 230 கிலோ ஒன்று வரைங்க 33,000 கீழ் 230. இந்த 230 கிலோ N1 மேல, N1 N3 over இது இங்க வந்த N2 இல்லையா. சோ 33,000 கீழ் 230 சம N1 N3 over N2 N4. அப்ப எத்தனாவது விடை, மூன்றாவது விடை. இதுல இதே கம்பி தானே, அப்ப இதுல இருக்க வோல்டேஜ் இதுல, இதுல இருக்க வோல்டேஜ் இதுல, அப்ப இதுக்கு இருக்க அடுத்த வேறுபாடு இதுக்கு இருக்க அடுத்த வேறுபாடு சமன். அப்ப அதை வச்சு பேசுறது. ஓகே, அடுத்தது 41வது வினா. என்னவா, காட்டப்பட்டுள்ள தடை வலை அமைப்பின் ஏகமபி எனும் புள்ளிகளுக்கு குறுக்கே உள்ள சமவெளி தடை சர்க்கிட் வந்து இப்படிதான் இருக்கா. படம் தான் அப்படி பெருசா இருக்குது. எல்லாத்துலயுமே என்ன தடை இருக்குது, ஆர். எல்லாத்துலயுமே ஆர். இப்ப ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற பிழைகள் தடையண்டா, இந்த ஆறும் இந்த ஆறும் சேர்ந்து R/2, இது R/2, இது R/2, இந்த தடையும் இந்த தடையும் சேர்ந்து R/2, இதுவும் இதுவும் சேர்ந்து R/2. இப்ப சொல்லுங்க, இந்த ஆறு அப்படி இருக்கு, இது எவ்வளவு 2R. இது R/2 R/2 R, இந்த ஆறு மாறு 2R. 2Rக்கும் R/2க்கும் என்ன விளையும், இந்த 2Rக்கும் R/2க்கும் 2R ஒன்று, இது 2R 4, 2R/4 என்னதான் R/2. அப்ப 2R/5 சரியான விளைவு தர வந்து 2R/5. அப்ப இப்ப இவ்வளவு எவ்வளவு, இது R/2 R/2 R, ஆறும் 2R/5 எவ்வளவு 7R/5. R/2 2R/5 R/2 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 R, ஆறும் 2R/5 தொடர். அப்ப 7R/5. இனி 7R/5 மாறும் சமாந்தரம். இது 7R 5, இது 7R 7. அப்ப 7R/12. அப்ப விளைவு தடை 7R/12 அப்படின்னு மூன்றாவது விடை. ஓகே, ரைட். அடுத்த வினா 43. இரண்டு
ஏசிக்கும் பிடிக்கும் குறுக்கே வோல்ட்டளவுக்கு முதல் பியினால் காணப்படும் பலித தடைகள் முறையே. இப்படி சேர்க்கிட்டு இருக்கு. இது வோல்ட்டளவு முதல் பி எல்லாமே ஆர் தடை. இந்த 2 புள்ளி ஏபி போட்டிருக்காரு, இது சிபி. அப்படித்தானே? இல்ல, ஏபிசிடி ஏபிசிடி. இப்ப எதுக்கு இருக்கிறார்? ஏசிக்கு குறுக்க இருக்கிறார். இந்த வோல்ட்டளவு முதல் இணைச்சிருக்கீங்க. ஏக்கும் சிக்கும் இடையில என்னன்னு வரும்? அவன் இது இங்க இருந்து இங்க போயிருக்க. இது 1:1, இது 1:1 percentage. அப்ப இது work பண்ணாது 2R 2R அப்ப R. அப்ப AC குரிய விளைவுகளை வந்தா BDக்கு Bல இருந்து Dக்கு விளைவுகளை கேட்கல இல்லையா? BD ஜாஸ் இங்க இப்ப நார்மலா கேட்டிருந்தா வேற. இது வோல்டேஜ் இருக்கேங்க. Bலையும் Dலையும் அழுத்த வேறுபாடு சமன், அழுத்த வேறுபாடு 0. அப்ப இங்க Bல இருந்து Cக்கு கரண்ட் ஓடாது. அழுத்த வேறுபாடு 0. அப்ப இங்க Bல இருந்து Cக்கு கரண்ட் ஓடாது. இங்க போறது அங்க போயிடுது, இங்க அது வராது. இங்க வராது Bல இருந்து Cக்கு. Bல அப்ப Bல இருந்து Dக்கு கரண்ட் ஓடலைன்னா அது ஓபன் சர்க்யூட். ஓபன் சர்க்யூட் இருந்தா தானே கரண்ட் ஓடாது. ஓபன் சர்க்யூட் என்ன? முடிவு தடை. அப்ப ஏக்கும் பிக்கும் டிக்கும் இடையில முடிவு தடை. ஓகே, இப்ப இந்த பேட்டரிக்கு கதை வருது. இப்ப நீங்க நார்மலா இப்படிதான் செய்திருப்பாங்க, அப்படி இப்படி யோசிப்பாங்க. இப்ப இந்த பேட்டரி இல்லைன்னு வைக்குவாங்க. இப்ப சீக்கிரம் டிக்கும் இடையில என்ன தடைன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இருக்கு. இது 2R, இது 2R. 2R 2R எவ்வளவு? R. அந்த 6 இந்த 6 அளவு R/2. அப்ப பேட்டரி இணைக்கல, இந்த பேட்டரி போடலன்னா விளைவுல R/2. அதனால கேள்வி பேட்டரி போடப்பட்டிருக்கீங்க, அதுல மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க. என்னது? வோல்ட்டளவு முதல் Bனால் காணப்படும். இந்த B இருக்கேங்க இருக்கிற வோல்டேஜ் தடை என்றுதான் கேட்கிறார். அப்ப அது கரண்ட் ஓடாதபடியா முடிவிலி. ஓகே தானே? சொந்த கன்செப்ட் விளங்கி இருப்பாங்க. எத்தனாவது இல்லை? 5வது. ஓகே.